அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கு தவிக தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்குமாறு கடிதம் எழுதியிருக்கிறார் விஜய். தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தவிக தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், கடிதத்தில் என்னென்ன அம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறார் விஜய்? தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர அர்லோக்கருக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். மின்னஞ்சல் மூலமாக அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளை கைப்பற்றியுள்ள நிலையில தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லோக்கருக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த மின்னஞ்சல்ல அடுத்த 2 வாரங்கள்ல அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய 2 வாரங்கள்ல பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான கால அவகாசத்தை வழங்கக்கூடியும் தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழக சட்டப்பேரவையில் 118 இடங்கள் இருந்தா தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. ஆனால் 10 இடங்கள் குறைவாக இருக்கக்கூடிய நிலையில அந்த 10 இடங்களை கூட்டணி அமைத்து இந்த ஆட்சியை அமைப்பதற்கான நடவடிக்கையை தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டு வருகிறது. அந்த அடிப்படையில ஆளுநருக்கு 14 நாட்கள், அதாவது 2 வாரங்கள் அதுக்கான அவகாசத்தை பெரும்பான்மை நிரூபிக்க அவகாசத்தை வழங்க வேண்டும் எனவும் தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறும் அந்த கடிதத்தில் விஜய் குறிப்பிட்டிருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அபினேஷ், இப்ப 108 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கும் ஒரு சூழல் இருக்கிறது. ஒரு தொகுதியில் விஜய் ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது. இப்போ உடனடியாக அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் தேவையான ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை என்று புரிந்து கொள்ளலாமா? மிக முக்கியமான கேள்வி. தமிழக சட்டப்பேரவை பொறுத்தவரை மெஜாரிட்டியா ஒரு சீட் வேணுங்கிறது 118 இடங்கள். நீங்க குறிப்பிட்ட சொன்ன மாதிரி அவர் 2 இடங்கள்ல போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு இடத்தை அவர் ராஜினாமா செய்தாலும் 107 இடங்கள் தான் தவிகவிடம் இருக்கிறது. எனவே 2 வாரங்கள்ல பெரும்பான்மை நிரூபிக்க கூடும் அப்படிங்கறது தகவலை கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவருக்கு போதிய ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அவர் எழுதியிருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு கட்சிகளிடம் அவர் பேசி வருவதாக, தமிழக வெற்றி கழகம் பேசி வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்னும் ஓரிரு நாட்கள்ல அதற்கான ஒரு இறுதி வடிவம் கிடைக்கும் எதிர்பார்க்கப்பட்டது. இன்று அவர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தவிக உறுப்பினர்களுடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார். அதற்கு அடுத்தபடியாக தேவைப்படக்கூடிய இடங்களுக்கான ஆதரவையும் திரட்டுவதற்கான அந்த நடவடிக்கையும் தமிழக வெற்றி கழகம் முடுக்கி விட்டுருக்கிறாங்க. அதனால அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் 2 வாரங்கள்ல பெரும்பான்மை நிரூபிப்போம் அப்படிங்கிறதையும் ஆளுநருக்கு தகவலாக அவர் மின்னஞ்சல் மூலமாக கொடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.